ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நீ நல்லவரப்பா. நீர் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய மாறாத பிரசன்னத்தினால் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மையாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிற ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் அடைக்கல நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. மனிதனை நம்பலப்பா, உறவுகளை நம்பல ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நல்ல சத்தமாய் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வில்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்காமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மையாய் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மீண்டும் சொல்லுங்காமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கைக்கு காரணர், எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரர், எங்கள் நம்பிக்கை கெட்டு போக விடாதவர், எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுகிறவர் நீர் ஒருவர் தானேப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. என்ன நடந்தால் என்ன வந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால், எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடக்க நேரிட்டால், எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை மாத்திரம் நம்புவோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திரம் பின்பற்றுவோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் தொடர்ந்து நாங்கள் பிடித்துக் கொள்வோப்பா. எங்க நம்பிக்கை நீங்க தானே, எங்க மறைவிட நீங்க தானே, எங்க அடைக்கல நீங்க தானே. சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னும் சத்தமாய் நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ ஆமென். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்தப்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நான் நம்புவேன். நாம் நிற்கிற பூமி நிலை குளிந்து அழிந்து போகலாம், நம்பிக்கை அஸ்திபாரம் ஒன்றுமில்லாமல் போகலாம், நம்முடைய பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதாங்கிற எண்ணம் உண்டாகலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் அது நடுவில் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குன்னா, மனுஷன் மேல அல்ல, கர்த்தர் மேல இருக்குன்னா நம்முடைய நம்பிக்கை அவரை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுனா. ஆண்டவரே நீங்க மட்டும் தான் எங்க நம்பிக்கை, நீங்க மட்டும் தான் ஆண்டவரை அடைக்கிறவனே. ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை இருக்குன்னா உங்க நம்பிக்கை காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர், உங்க நம்பிக்கை கெட்டு போக விடாதவர், உங்க நம்பிக்கையை நிலைநிறுத்துகிற ஒரு கர்த்தர். அதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்து விட்டது மறுவாழ்வு இல்லை என்று எண்ணினாலும், தேற்றுவதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை தாங்கினார். அவர் நம்மை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து சொல்லுவாமே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். ஹல்லேலூயா. மனிதர்களால் கைவிடப்பட்டு நம்பிக்கை உடைக்கப்பட்டு நம்பின ஜனங்கள் கைவிட்டதினால் வாழ்க்கையில காயத்தோடு பலவீனத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க, மனிதன் மேல அல்ல, உறவுகள் மேல் அல்ல. வேதம் சொல்கிறது, நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் நம்பாதீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திர கர்த்தர் அல்லவா, உங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றுகிறவர் கர்த்தர் அல்லவா, உங்கள் நம்பிக்கை கெட்டு போகாமல் காப்பாற்றுகிறவர். அவர் அற்புதம் செய்வதற்கு வல்லவர், அவர் விடுவிப்பதற்கு வல்லவர். அவருடைய வாழ்க்கையில பேர்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஹல்லேலூயா நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். நாம் நிற்கிற பூமி நிலை குலைந்து அழிந்து போகலாம், வாழ்க்கை முடிந்து விட்டதே போல தோன்றலாம், எல்லாம் முடிவுக்கு வந்ததை போல எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம். ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் நான் உம்மை நம்புவேன், என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை நம்புவேன். யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எப்ப சொன்னாரு தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து ஜீவன் போகிற கடைசி கட்டத்தை போல வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது, அவருடைய ஆரோக்கியம் முடிந்தது, ஓடை எடுத்து சுரண்டுகிறார். பிள்ளைகள் செத்து போனார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போனது, எல்லாம் அழிந்தாலும் கடைசி சூழ்நிலை அவர் சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, அவரின் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அல்லவா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தவைகள் ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறவைகள் ஒரு நாளும் தடைபடாது. எந்த மனித வல்லமைகள் தடுத்து விட முடியாது, எந்த பிசாசின் வல்லமைகள் தடுத்து விட முடியாது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்தை தடுப்பதற்கு ஒருவருமே முடியாது, ஒருவராலும் முடியாது. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் அல்லவா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, கைகளை உயர்த்தியாமே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னும் சத்தமாய் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். நல்ல கரங்களை தட்டி சொல்ல, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புவோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புவோம், ஆண்டவரே என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நாங்கள் உம்மை நம்புவோம். நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் அடைக்கலம்,
நீரே எங்கள் மறைவிட. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நீர் தான் எங்கள் அடைக்கல ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எல்லாம் முடிந்ததை போல எண்ணங்கள் வந்தால் நாங்கள் இன்னும் நம்புவோம். எல்லாம் முடிந்து விட்டதை போல சூழ்நிலையில் யோபு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், இது செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. யோபுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல. யோபு சொல்லுகிறார், என் தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் கடைசி நாட்களில் என் அந்நிய கண்களில் என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். அந்த நம்பிக்கை இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல அப்படி நம்பிக்கை வருது? ஆண்டவர், நான் உம்மை நம்புவேன் ஆண்டவர், என்ன வந்தாலும் நம்புவேன், என் மீட்பரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது நேசரை. அகலம் ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்வீங்க, என்ன நடந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டாருங்க? யார் என்னை கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டாருங்க. யார் எனக்கு எதிராக மாறினாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டாருங்க. என் சூழ்நிலை கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், நம்பின ஜனங்கள் கைவிடலாம், உற்றார் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், பணம் கைவிடலாம், ஆரோக்கியம் கைவிடலாம், எல்லாம் உங்களுக்கு எதிராக மாறலாம். ஆனா அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, கடைசி சூழ்நிலையிலும் அவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர், கடைசி தருவாயிலும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர், முடிந்து போன சூழ்நிலையிலும் அவர் அற்புதம் செய்வதற்கு வல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஆமென், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் நான் நம்புவேன். உங்களை மட்டும் தாண்டாடுவேன், மனுஷன் இல்லப்பா, உங்களை மட்டும் தாண்டுவேன், உறவுகள் இல்லப்பா, உங்களை மட்டும் தாண்டுவேன். என்ன நடந்தாலும் ஹல்லேலூயா, நான் உம்மை நம்புவேன். என் வாழ்க்கையில் எல்லாமே எதிராய் நடந்தாலும் நான் உம்மை நம்புவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் தொழுவத்தில் எதுவுமே பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை வைங்க, மனுஷன் மேல வேண்டாம், உறவுகள் மேல வேண்டாம், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நம்புகிறவன் இப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கை அவர் மேல வைப்பீங்களா? நம்பிக்கை கர்த்தர் மேல வைப்பீங்களா? மனுஷன் மேல வேண்டாம், உறவுகள் மேல வேண்டாம், பணத்தின் மேல வேண்டாம், ஆரோக்கியத்தின் மேல, செல்வாக்கு மேல, எதுவுமே வேண்டாம். சொல்லுங்க, என் நம்பிக்கை உங்க மேல மட்டும் தான்ப்பா, என் நம்பிக்கை உங்க மேல மட்டும் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்ல பெரிய காரியம் செய்தார், வலக்கரம் பிடித்தென்னை தாங்கிடுவார். வல்ல பெரிய காரியம் செய்தார், வலக்கரம் பிடித்தென்னை தாங்கிடுவார். அறிவுக்கு எட்டாத நன்மைகள் செய்தார், ஆரோக்கியம் எனக்கு வர பண்ணினார். எத்தனை பேர் சொல்வீங்க? அறிவுக்கு எட்டாத நன்மைகள் செய்தார், ஆரோக்கியம் எனக்கு வர பண்ணினார். சேர்ந்து கை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் ஆனந்தம் உண்டு, அப்படி வலது பார்த்து நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி பாட போவார். ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பா உங்க பிரசன்னத்தில் எப்போதும் பேரின்பம் ஆண்டவரே. ஆடி பாடி உம்மை துதிப்பேன், நடனம் ஆடி உம்மை துதிப்பேன். சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா தேவ பிள்ளைகளே? அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவராமே. அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம்,
அப்பாவும் பிரசன்னத்தில் எப்போதும் பேரின்பம், அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம். அப்பாவும் பிரசன்னத்தில் எப்போதும் பேரின்பம். ஆடி பாடி உம்மை நான் துதிப்பேன், நடனமாடி உம்மை நான் துதிப்பேன். ஆடி பாடி உம்மை நான் துதிப்பேன், நடனமாடி உம்மை நான் துதிப்பேன். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில் எப்போதும். சொல்லி பாடுங்க. அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பா சமூகத்தில். வல்ல பெரிய காரியம் செய்தார், வலக்கரம் பிடித்தென்னை தாங்கிடுவார். வல்ல பெரிய காரியம் செய்தார், வலக்கரம் பிடித்தென்னை தாங்கிடுவார். அறிவுக்கு எட்டாத நன்மைகள் செய்தார், ஆரோக்கியம் எனக்கு வர பண்ணினார். அறிவுக்கு எட்டாத நன்மைகள் செய்தார், ஆரோக்கியம் எனக்கு வர பண்ணினார். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில் எப்போதும் பேரின்பம். அப்பாவும் சமூகத்தில், சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா சமூகத்தில் எப்போதும் பேரின்பம். ஆடி பாடி உம்மை நான் துதிப்பேன், நடனமாடி உம்மை நான் துதிப்பேன். ஆடி பாடி உம்மை நான் துதிப்பேன், நடனமாடி உம்மை நான் துதிப்பேன். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில் எப்போதும் பேரின்பம். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் எப்போதும். நினைப்பதற்கு அதிகமாய் செய்திட்டவர், நிர்மூலமாகாமல் காத்திட்டவர். நினைப்பதற்கு அதிகமாய் செய்திட்டவர், நிர்மூலமாகாமல் காத்திட்டவர். எதிர்பார்த்த நன்மைகள் வர பண்ணினார், நினையாத நன்மைகள் செய்து முடித்தார். எதிர்பார்த்த நன்மைகள் வர பண்ணினார், நினையாத நன்மைகள் செய்து முடித்தார். ஆயன்ன ஆனந்தம் அப்பாவும் சமூகம், ஆயன்ன பேரின்பம் அன்பரின் பிரசன்னம். பாடுக. ஆயன்ன ஆனந்தம் அப்பா, ஆயன்ன பேரின்பம் அன்பரின் பிரசன்னம். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில் எப்போதும் பேரின்பம். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில். ஆடி பாடி ஆடி பாடி உம்மை நான் துதிப்பேன், நடனமாடி உம்மை நான் துதிப்பேன். ஆடி பாடி உம்மை நான் துதிப்பேன், நடனமாடி. அப்பா சமூகத்தில், அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில் எப்போதும் பேரின்பம். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில். எல்லைகள் பெருக செய்திடுவார், புதிய காரியங்கள் தோன்றச் செய்வார். எல்லைகள் பெருக செய்திடுவார், புதிய காரியங்கள் தோன்றச் செய்வார். சொன்னது எல்லாமே செய்திடுவார், செய்த பின்னும் விட்டு விலக மாட்டார். சொன்னது எல்லாமே செய்திடுவார், செய்த பின்னும் விட்டு விலக மாட்டார். ஆயன்ன ஆனந்தம் அப்பாவும் சமூகம், ஆயன்ன பேரின்பம் அன்பரின் பிரசன்னம். ஆயன்ன ஆனந்தம் அப்பாவும் சமூகம், ஆயன்ன பேரின்பம். பாடுங்க பார்க்கலாம். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில். நீங்க பாடுங்க சங்கமாய். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில். ஆடி பாடி ஆடி பாடி உம்மை நான் துதிப்பேன், நடனமாடி உம்மை நான் துதிப்பேன். ஆடி பாடி உம்மை நான் துதிப்பேன், நடனமாடி. கைகளை தட்டி சொல்லுங்காமே. அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில். சொல்லுங்க சத்தமா. அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில். நினைப்பதற்கு அதிகமாய் செய்திட்டவர்,
நிர்மூலமாகாமல் காத்திட்டவர், நினைப்பதற்கு அதிகமாய் செய்திட்டவர். செஞ்சார்ல, நிர்மூலமாகாமல் காத்திட்டவர், எதிர்பார்த்த நன்மைகள் வர பண்ணினார், நினையாத நன்மைகள் செய்து முடித்தார். எதிர்பார்த்த நன்மைகள் வர பண்ணினார், நினையாத நன்மைகள். கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாமே. என்ன ஆனந்தம் அப்பாவும் சமூகம், என்ன பேரின்பம் அன்பாரின் பிரசன்னம். என்ன ஆனந்தம் அப்பாவும் சமூகம், என்ன பேரின்பம் அன்பாரின். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆனந்தம், அப்பாவும் பிரசன்னத்தில். அப்பா உங்க பிரசன்னத்தில் எப்போதும் ஆனந்தம் உண்டு, உங்க வலது பாரிசத்தில் ஆனந்தம் உண்டு. சமூகத்தில் ஆனந்தம் உண்டு. உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டல்லவா. நித்திய பேர் இன்பத்தை எங்களுக்கு தந்தவரே, பல பெரிய காரியங்களை செய்தவரே, பலக்கரம் பிடித்தங்களை தாங்க பண்ணினவரே, அறிவு கெட்டாத நன்மைகள் தந்தவரே, ஆரோக்கியத்தை வர பண்ணினவரே, ஹல்லேலூயா, எல்லைகள் பெருக செய்தவரே, புதிய காரியங்கள் தோன்ற பண்ணினவரே, சொன்னது எல்லாமே செஞ்சீங்களப்பா. செய்த பின்னங்களை விட்டு விலகாம காத்து கொண்டீங்களா ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா, ஹல்லேலூயா. காரியம் முடிந்த உடனே கலட்டி விடுகிற மனிதர் அல்ல நீர் ஆண்டவரே. சொன்னதை செய்த பிறகு கூட ஆண்டவரே, செய்த காரியத்தை செஞ்ச பிறகு கூடப்பா நீர் எங்களை விட்டு விலகாமல் இன்றளவு நடத்தி வருகிறீங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆச்சரியமா நடத்தி வர்றீங்கப்பா, இதுவரைக்கும் அதிசயமா எங்களை கொண்டு வர்றீங்கப்பா, இதுவரைக்கும் எங்களை அற்புதமா நடத்தி கொண்டு வருகிற எல்லா விதங்களுக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர். ஹல்லேலூயா. எல்லைகள் பெருக செய்திடுவார், புதிய காரியங்கள் தோன்ற செய்வார். எல்லைகள் பெருக செய்திடுவார், பெரிய காரியங்களை கத்த தோன்ற பண்ணுவார்கள். சொன்னது எல்லாமே செய்து முடிப்பார், செய்த பின்னும் விட்டு விலக மாட்டார். சொன்னது எல்லாமே செய்திடுவார், செய்த பின்னும் விட்டு விலக மாட்டார். அவர் விலகவே மாட்டார். மனுஷங்களை மாதிரி காரியம் முடிஞ்ச உடனே கலட்டி விட்டு போறவர் அல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார்னா, வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவே இல்லைல்ல, அவர் நம்மை கைவிடவே இல்லைல்ல, அவர் நம்மை புறக்கணிக்கவே இல்லைல்ல, அவர் நம்மை விட்டு விலகவே இல்லைல்ல. அவர் நமக்கு ஆதரவாய், அவர் நமக்கு அடைக்கலமாய் நம்ம கூடவே இருக்கிறார்ல. அந்த நல்ல ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் தோன்ற பண்ணுவார். சொன்னதை எல்லாமே கர்த்தர் செய்து முடிப்பார். அறிவுக்கு எட்டாத நன்மைகளை கர்த்தர் தருவார். ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார். ஒருவேளை இந்த ஆராதனை வேளையில பலவீனத்தோடு, சோர்வுகளோடு, பலவிதமான வியாதியோடு என்ன கவனிச்சிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கூடவே ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க வியாதியோடு இருக்கலாம், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற ஒரு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இப்பொழுதே ஆரோக்கியம் உண்டாகும், இப்பொழுதே சரீர பலவீனங்கள் மாறும், இப்பொழுதே கட்டுகள் அறுக்கப்படும், இப்பொழுது எல்லா பலவீனங்கள் மாறும். ஏன்னா அவருடைய பிரசன்னத்துல சுகம் உண்டுங்க, அவருடைய பிரசன்னத்துல ஆரோக்கியம் உண்டு, அவருடைய பிரசன்னத்துல அற்புதம் உண்டு, அவருடைய பிரசன்னத்துல நன்மை உண்டு. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. வல்ல பெரிய காரியம் செய்தார், வலக்கரம் பிடித்தென்னை தாங்கிடுவார். வல்ல பெரிய காரியம் செய்தார், வலக்கரம் பிடித்தென்னை தாங்கிடுவார். அறிவுக்கு எட்டாத நன்மைகள் செய்தார், ஆரோக்கியம் எனக்கு வர பண்ணினார். விசுவாசமா சொல்லுங்க பார்க்கலாம். அறிவுக்கு எட்டாத நன்மைகள் செய்தார், ஆரோக்கியம் எனக்கு வர பண்ணினார். என்ன ஆனந்தம் அப்பாவும் சமூகம், என்ன பேரின்பம் அன்பரின் பிரசன்னம். என்ன ஆனந்தம் அப்பாவும் சமூகம், என்ன பேரின்பம் அன்பரின் பிரசன்னம். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னத்தில் நீர் தருகிற விடுதலைக்காக நன்றி. உங்க பிரசன்னத்தில் நீங்க கொடுக்கிற சுகத்துக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் நீ தருகிற எல்லா விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீ நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நீ நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஓ கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, என்றென்று மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை நம்மை ஆண்டு நடத்தினதே, அந்த நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடலாமா? கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஓ நீ நல்லவர். நல்ல கையை தட்டி சந்தோஷமா பாடுங்க பார்க்கலாம். ஆண்டுகள் தோறும் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. நீ நல்லவர், நீ பெரியவர் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில உண்மை உள்ளவர். எங்கள் வாழ்க்கையில உம்முடைய கிருபை தந்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே. ஆண்டு நடத்தியதே. கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கர்த்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து. கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாமே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். அருகே செய்து பாடுங்க. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி. நம் தேவன் பெரியவர். ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம்
வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி. கைகளை தட்டி பாடுகாமே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கண்ணீர் கவலை அவை போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கண்ணீர் கவலை அவை போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும். கைகளை தட்டி பாடுகாமே. கர்த்தர் நல்லவர். கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவன் பெரியவர். பாடுகாமே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலவீன நேரத்தில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனு மீண்டார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனு மீண்டார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினவர்கள். கை தட்டி சொல்ல பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள், உண்மை உண்மை உள்ளவரே. பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள், உண்மை உள்ளவர். சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர், பரிசுத்தர், கிருபை நிறைந்தவரே, உண்மை உள்ளவரே. உமக்கு நன்றி அப்பா. வியாதி படுக்கை மரண நேரங்களப்பா, பலனற்ற வேளையில் எங்களை தாங்கினீங்களா ஆண்டவரே. விடுதலை தந்தீங்களப்பா, பலனை கொடுத்தீங்களா ஆண்டவரே. சாட்சியாக நிற்க வச்சிங்களா ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு மேன்மை உள்ளவரப்பா. நீர் எவ்வளவு மகத்துவமானவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு விலையேற பெற்றவர். நல்ல 2 கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தேவ பிள்ளையே, பலவீன நேரத்தில் அவர் தாங்கினாரே. சோர்ந்து போன நேரங்களிலே அவர் நம்மை தேற்றினாரே. ஓ கண்ணீர் விட்ட நேரங்களிலே அவர் நம்முடைய கண்ணீரை துடைத்தாரே. அவர் நமக்கு நல்லவராக இருந்தார்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் கிருபைகள் நிறைந்தவர், அவர் உண்மையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உண்மை உள்ளவரே. பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. அந்த பெரிய நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது, அந்த உயர்ந்த நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது, அந்த உன்னதமான நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. விடுதலை உண்டாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை வியாதி படுக்கையில நீங்க ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டிருக்கலாம். வியாதி படுக்கையில வியாதியோடு பலவீனத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வியாதி படுக்கை இப்பொழுது மாறுகிறது. ஹல்லேலூயா. 38 ஆண்டுகளாய் படுத்திருந்தவனை இயேசு கண்டபோது அவனை பார்த்து சொன்ன வார்த்தை இதா. ஹல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 ஆண்டுகளாய் உன்னை சுமந்து கொண்டிருந்த படுக்கை, 38 ஆண்டுகளாய் இதே குளக்கரையில் உன்னை சுமந்து கொண்டிருந்த படுக்கை, இனி அது உன்னை சுமந்து
சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அதை சுமக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை வியாதியை சுமந்து கொண்டு, பலவீனத்தை சுமந்து கொண்டு, சோர்வுகளை சுமந்து கொண்டு, பலவீன நேரத்தில் நீங்க தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, இனி நீங்கள் வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, பலவீனத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீரை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், அவர் இப்பொழுதே சகலத்தையும் எடுத்து போடுகிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே கர்த்தர் உங்களை தொடுவதை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே தேவன் உங்களை விடுவிக்கிறதை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே கர்த்தர் கொடுக்கிற மகத்துவமான விடுதலையை காண்பீர்கள். ஓ நன்றி ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவரே, பெரியவரே, பரிசுத்தரே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சொல்லுங்க. சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பரிசுத்தர், அவர் நம்முடைய துதியில வாசம் பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி பாட போறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாற்றினவரே, சிறையிருப்பை நீக்கினவரே, அற்புதம் செய்தவரே, ஆச்சரியமாய் நடத்தினவரே, எங்களோடு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் நல்லவர். எடுப்போம் இனி நீர் மாத்திரமே. பாடுங்க. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானவரே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை. கைத்தடி பாடுங்க. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு. அஞ்சு நின்னீங்களா? பாடுங்க. செங்கடலை கண்டு அஞ்சி நின்றோம், பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து. கையை தட்டி சொல்லுங்க. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே. பாடுங்க பார்க்கலாம். நீர்தான் எங்கள் சொந்தமப்பா, நீர்தான் எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம்
எதிரியின் படை, எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், சொல்லுங்க, துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை. கையை தட்டி சொல்லுங்க, இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள், உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம்ப்பா. நீர் மாத்திரமே எங்களுக்கு அடைக்கலமானவர், எங்களை கைவிடாதவர். ஹல்லேலூயா, எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்ற எங்களுக்கு, ஹல்லேலூயா, காலத்தை படைத்த நீரே, எங்க வாழ்க்கையில் வந்து அற்புதம் செய்தவரே, சிறையிருப்பை மாற்றினவரே, சிறுமையின் ஜனத்தை உயர்த்தி வைத்தவரே, ஹல்லேலூயா, யோர்தானை கண்டு அஞ்சின, செங்கடலை கண்டு சோர்ந்து போன எங்கள் வாழ்க்கையில புதிய பலனை தந்து கத்து நடத்தி வந்தவரே, ஓங்கிய புயத்தினால யுத்தம் பண்ணினவரே, பாடச் செய்து, துதிக்க செய்து, எரிகோவின் மதில்களை இடிக்க செய்து எங்களுக்கு ஜெயம் தந்தவரே, நல்ல கைகளை தட்டி சொல்லுங்கமே, இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஓ ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, பாடுங்க பார்க்கலாம், நீர் ஓ நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், உன் நாமத்தினால். இஸ்ரவேல் துதிகளில், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன் நாமத்தினால் என்றும். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு சொந்தமானவரே. யாரும் இல்லாத உலகத்துல ஆண்டவரே, எங்களுக்கு என்று யாரும் இல்லாத இடங்களில் நீர் எங்களுக்கு சொந்தமானவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமானவரே, நீர் எங்களுக்கு மறைவிடமானவரே, நீர் எங்கள் தஞ்சமானவரே, நீர் எங்கள் கோட்டையானவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் அடைக்கலம், நீர் மாத்திரமே எங்கள் கேடகம், நீர் மாத்திரமே எங்கள் கண்மலை. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. சிறையிருப்பை மாற்றினவரே, சிறுமையான ஜனத்தை எங்களை உயர்த்தினவரே, ஹல்லேலூயா. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், உம் நாமத்தினால் ஜெயம் உண்டு. உம்முடைய நாமத்தில் விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்தில் அற்புதம் உண்டு, உம்முடைய நாமத்தில் சுகம் உண்டு அல்லவாப்பா, உம்முடைய நாமத்தில் அற்புதம் உண்டு அல்லவா ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதங்கள் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது
கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. பாடுங்க பார்க்கலாமே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்காமே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லே. சொல்லுங்கமே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி யாவே ஹல்லே ஹல்லே. ஓ சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். பாடுங்க பார்க்கலாம். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஏசையா உங்க நாமம் மட்டும் உயரட்டாண்டு. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டோப்பா. உங்களுடைய மேலான நாமம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆச்சரியமான நாமம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமமே, எல்லா முழங்கால்கள் முடங்கத்தக்கதான நாமமே, எல்லா நாவுகள் அறிக்கை செய்கிற நாமமே. ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாருடைய முழங்கால்கள் முடங்கத்தக்கதான மேலான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, விலகாத நாமமே, முன் செல்கிற நாமமே, எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நாமமே. அந்த நாமத்தை எல்லா கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த இடத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அல்லவா. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமமே எல்லா நாமத்திலும் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, மாறாதவரே, மகிமை உள்ளவரே,
கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரரே. நல்ல கைகளை தட்டி தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துக்கு பார்க்கலாம். ஆச்சரியமான நாமமே, ஹல்லேலூயா. விடுவிக்கிற நாமமே, பலப்படுத்துகிற நாமமே, பாவங்களை மன்னிக்கிற நாமமே, ரத்தத்தை எங்களுக்காக சிந்திய நாமமே, எங்களை மீட்டு கொண்ட மேலான நாமமே. நல்ல கைகளை தட்டி தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக்கு பார்க்கலாம். மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆச்சரியமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அதிசயமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹாலே, ஹல்லேலூயா. யாவே ஹாலே, ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா ரபபலதன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹாலே, ஹல்லேலூயா. யாவே ஹாலே, ஹாலே ரமமலதன மரகபலரதன. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடக்கிறது. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே விடுதலை நடக்கிறது. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுகிறது. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே வியாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே பிரிவினைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை கர்த்தர் மாற்றி போடுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த, இயேசு என்கிற மேலான நாமத்தை உயர்த்த உயர்த்த இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கிறது. சில மெடிக்கல் ரிப்போர்ட்டை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தெய்வீக விடுதலையும் தேவ பிரசன்னமும் இப்பொழுது நிறைவாய் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளை சுவி நாமத்தினாலே, விடுதலையை பெற்றுக்கொள்ளை சுவி நாமத்தினாலே, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளை சுவி நாமத்தினாலே இப்பொழுது தேவ மகிமை இறங்கி ஆளுகை செய்வதாக, அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் எல்லாம் விலகி போவதாக, எல்லா பலவீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். நீண்ட காலங்களாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் விலகுவதாக, நீண்ட நாட்களாய் பதில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற காரியங்களில் அற்புதங்கள் நடப்பதாக, நீண்ட காலமாய் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிற காரியங்கள் நடுவில் இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். விடுதலை சம்பவிக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. தெய்வீக விடுதலையின் கரம் இறங்கி இப்பொழுதே ஆளுகை செய்கிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக, பிரிவினையின் ஆவிகள் நீங்குவதாக, எல்லா எதிர்மறையின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, தேவ கரம் இறங்கி அற்புதங்கள் செய்வதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹாலே, ஹல்லேலூயா. யாவே ஹாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் எப்படி சொல்லுகிறது? அப்பொழுது அவள், உமது அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்னாளை குறித்து வேதம் இங்கே சொல்லுகிறது. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை? என்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாளோ, என்றைக்கு தேவ சமூகத்தில் தன்னுடைய உள்ளம் முழுவதையும் ஒப்பு கொடுத்தாளோ, என்றைக்கு தேவ சமூகத்தில் தன் பாரம் முழுவதையும் இறக்கி வைத்தாளோ, என்றைக்கு எங்கே தனக்கு விடுதலை கிடைக்கும் என்றறிந்து சரியாய் அவள் தன் இருதயத்தின் வேதனை அங்கலாய்ப்புகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்தாளோ, அன்றைக்கு அவளுக்கு அற்புதம் நடந்தது உண்மையானால், அன்றைக்கு அவள் துக்கமுகமாய் இல்லாமல் இருந்தது உண்மையானால், தேவ பிள்ளையை இன்றைக்கு அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். விடுதலை தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
நமக்கு நன்றாக தெரியும். அன்னாள் பிள்ளை இல்லாமல் நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகள் அவள் வருத்தத்தோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடினால்தான் எல்கானா இரண்டாவது மனைவியை திருமணம் செய்து கொண்டார். இரண்டாவது மனைவிக்கு பிள்ளைகள் அநேகர் பிறந்தார்கள். ஆனால் அன்னாளின் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாதபடியினாலே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அன்னாள், வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆண்டும் தேவாலயத்திற்கு வருவாளாம். தேவ ஆலயத்தில் பலியிட வரும் பொழுதெல்லாம் அவள் அழுது கொண்டு போவாளாம். தன்னுடைய வேதனையை, தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய வருத்தத்தை, தன்னுடைய துக்கத்தை தன் கணவனிடத்தில் ஷேர் பண்றான். கணவன்கிட்ட போய் பகிர்ந்து கொள்ளும் போது கணவன் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்ல முடியும்? அவளை ஆறுதல் படுத்தல, அவ்வளவுதான். அவர் ஆறுதல் படுத்துறார். கவலைப்படாத அன்னாள், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு விசேஷமானவன் அல்லவா, நீ ஏன் பிள்ளை இல்லைன்னு கலங்குற, கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அந்த எல்கானா பேசினாலும் அன்னாளுக்கு உள்ளத்தில் உண்மையான சந்தோஷம் வரவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு அன்னாள் தன் பிள்ளையை பார்க்கிறாளோ அன்றைக்கு தான் அன்னாளுக்கு அந்த சந்தோஷம் உண்டாகும். ஒவ்வொரு ஆண்டு தேவாலயத்துக்கு தான் போனா, ஆனா எங்கே இறக்கணுமோ அங்கே இறக்கல. ஒவ்வொரு ஆண்டு ஆலயத்துக்கு பலி செலுத்தத்தான் போனா, ஆனா எங்கே தன் பாரங்களை இறக்க வேண்டுமோ அங்கே பாரங்களை இறக்கி வைக்கல. ஒவ்வொரு ஆண்டு தேவாலயத்தில் ஆண்டவரை பார்க்கும்படிக்காக தான் போனாள். ஆனாலும் எங்கே அவள் காரியத்தை இறக்கி வைக்க வேண்டுமோ அங்கே இறக்கி வைக்கல. ஆனால் குறிப்பிட்ட இந்த ஆண்டுல அவள் மிகவும் உடைக்கப்பட்டாள். அவருடைய அந்த எல்கானாவுடைய இரண்டாவது மனைவி இந்த அன்னாளை மிக கேவலப்படுத்தினாள், துக்கப்படுத்தினாள். பிள்ளை இல்லை என்கிற காரியத்தை சொல்லி அவளை அதிகமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள். அந்த வேதனை அன்னாளுக்குள் அதிகமாய் கூடி வரவே அவள் அன்றைக்கு கணவனிடத்தில் அல்ல, வேகமாய் தேவ சமூகத்தில் ஓடினாள். தேவ சமூகத்தில் ஓடி முழங்கால் படிட்டு நீண்ட நேரம் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். ஏலி இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த பெண் குடித்து விட்டு வந்து நீண்ட நேரமாய் ஜெபிப்பதை போல உளறி கொண்டு இருக்கிறாளோ என்று எண்ணிதான். எவ்வளவு நேரம் குடியில வெறித்திருப்பாய், குடியை விட்டு எழுந்துன்னு சொல்லும் போது அவள் சொல்றாய், இல்ல ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் மதுபானம் குடிக்கல, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மிகுந்த வேதனையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், உடைக்கப்பட்ட சூழ்நிலையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், மன வருத்தத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், துக்கத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். நீண்ட நாட்களாய் என் குடும்பத்தில் அநேகர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னால் மகிழ முடியல. நீண்ட காலங்களாய் என் உறவுகள் அநேகர் சந்தோஷப்படும் போது என்னால் சந்தோஷப்பட முடியல. நீண்ட காலங்கள் அநேகருக்கு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிற நான் என் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க முடியல. இன்றைக்கு இதே கேள்வியோடு இதே வார்த்தையோடு அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் தானே? எல்லாரும் பெறுகிற விடுதலையை நான் ஏன் பெற முடியல? என் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, என்னால சந்தோஷமா இருக்க முடியல. எங்க குடும்பத்தில் அநேகர் நலமாய் வாழும்போது நான் ஏன் நலமாய் வாழ முடியல? அநேகருக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு ஏன் அற்புதங்கள் நடக்கல? தேவ பிள்ளையே, இந்த வேளையில் ஆவியானவர் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிற, எஸ், நீ துக்கமுகமாய் இருக்க போவதில்லை. எப்போது தெரியுமா? உன் புலம்பலை மனிதனிடத்தில் இறக்கி வைக்காது, உன் வேதனையை மனிதனிடத்தில் இறக்கி வைக்காது, உன் துக்கத்தை மனிதனிடத்தில் இறக்கி வைக்காது. மனிதன் உனக்கு கொடுப்பதெல்லாம் தற்காலிகமான ஒரு சொல்யூஷன், தற்காலிகமான ஒரு ஆறுதல். ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுப்பதோ நிரந்தரமான விடுதலை. ஹல்லேலூயா. நிரந்தரமான ஆறுதல், நிரந்தரமான சமாதானம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அநேக நன்மைகளை பெறும்போது நீங்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கலாம். அநேகர் விடுவிக்கப்படும் பொழுது உங்களுக்கு துக்கம் மட்டுமே மிஞ்சி இருக்கலாம். அநேக சுகத்தை பெறும்பொழுது நீங்கள் வெறுமனே வேடிக்கை பார்க்கிற ஜனங்களாகவே நின்று கொண்டிருக்கலாம். இந்த ஆராதனை வேளையில் ஆவியானவர் சொல்கிறார், நோ, இன்றைக்கு நீ இனி துக்கமுகமாக இருக்க போவது இல்லை, நீ இனி துக்கத்தோடு நடக்க போவது இல்லை. காரணம், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவ பிரசன்னத்தில் நீ வந்திருக்கிறாய். உனக்கு நிச்சயமாய் சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீண்ட ஆண்டு காலமாய் பிள்ளைகள் இல்லாமல் அநேகரை பார்த்து கொண்டிருக்கலாம், ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். நீண்ட காலமாய் பிள்ளைகள் இல்லையே, நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, நானும் அன்னாளை போல தான் இருக்கிறேனே, எனக்கு மிக அதிகமான மன கிளேசம் இருக்கிறதே, எனக்கு வருத்தங்கள் இருக்கிறதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உனக்காகத்தான். இனி நீ துக்கமுகமாய் இருப்பது இல்லை, இனி நீ துக்கமுகமாய் இருப்பது இல்லை. இனி நீ துக்கத்தோடு திரிய என் தேவன் அனுமதிக்க மாட்டார். இனி நீ துக்கத்தோடு நீ வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் இப்பொழுது நீ தேவ சமூகத்தில் இறக்கி வைப்பாயானால், அன்னால் எப்போது தன் உள்ளத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாளோ, ஓ ஹல்லேலூயா, எல்கானாவிடத்தில் உள்ளத்தை ஊற்றின போது அவள் மறுபடியும் அழ நேரிட்டது, அவள் துக்கமுகமாய் இருக்க நேரிட்டது. எல்கானாவிடத்தில் இறக்கி வைத்த பொழுது அவள் மறுபடியும் துக்கத்தை சுமக்க வேண்டி இருந்தது. அவள் காரியத்தில் பரிகாரம் கிடைக்கல. ஆனால் எப்போது தேவ சமூகத்தில் இறக்கி வைத்தாளோ, எப்போது தேவ சமூகத்தை தன்னை அர்ப்பணித்தாளோ, எப்பொழுது தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து முற்றிலுமாய் ஊற்றிவிட்டாளோ, அப்பொழுது அவளுக்கு பரிகாரம் உண்டானது. அப்பொழுது அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறியது. அப்பொழுது அவள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறியது. நீண்ட ஆண்டு கால பிரச்சனைக்கு முடிவு வந்தது. தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள்
நீண்ட ஆண்டு காலமா ஜெபம் பண்றீங்களா? அற்புதத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? விடுதலைக்காக ஜெபம் பண்றீங்களா? நன்மைகளுக்காக ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, அநேகர் நன்மை பெறும் பொழுது நான் ஏன் பெற முடியவில்லை? அநேகர் விடுவிக்கப்படும் பொழுது நான் ஏன் விடுவிக்கப்பட முடியவில்லை? அநேக குடும்பங்களின் நன்மைகள் உண்டாகி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஏன் நன்மைகள் இல்லை? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. இனி நீ துக்க முகமாய் இருப்பதில்லை. பாரங்களை என் சமூகத்தில் இறக்கி வை. உன் உள்ளத்தை என் சமூகத்திலே ஊற்றிவிடு. ஹல்லேலூயா. மனிதனிடத்தில் ஊற்றுகிற அல்லது மனிதனிடத்தில் இறக்கி வைக்கிற பாரங்களுக்கு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்கள் தற்காலிகமாக ஒரு ஆறுதல் வேணா கொடுக்கலாமே தவிர நிரந்தர விடுதலையை கர்த்தர் மட்டுமே கொடுக்க முடியும். எஸ், இந்த நாள் உங்கள் அற்புதத்தினால், இந்த நாள் உங்கள் விடுதலையினால், இந்த நாள் உங்கள் சுகத்தினால், இந்த நாள் தேவன் உங்களை பரிபூர்ணமாக விடுதலை செய்து உங்கள் சகல காரியங்கள் நடுவில் உங்களை விடுவிக்கிற நாள். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. நீண்ட ஆண்டு காலமா அண்ணாளை போல எதிர்பார்க்கிறீங்களா? நீண்ட ஆண்டு காலமா அண்ணாளை போல அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? நீண்ட ஆண்டு காலமா அண்ணாளை போல நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? எஸ், இன்றைக்கு ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதம் இறங்கி வருகிறது. இன்றைக்கு தெய்வீக விடுதலை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இனி நீங்கள் துக்க முகமாய் இருப்பதில்லை. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்கப்பா. உங்க சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறப்பா. இவ்வளவு நேரம் உங்களை ஆராதிச்ச ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உங்களை துதிச்ச ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உங்களை மகிமைப்படுத்தின ஆண்டவரே, இனி நான் துக்க முகமா போகக்கூடாது. இந்த ஆராதனை முடியும் போது நான் துக்க முகமா போகக்கூடாது. இந்த ஆராதனை முடியும் போது நான் வந்த வேதனையோட போகக்கூடாது. இந்த ஆராதனை முடியும் போது இதே துக்கத்தை சுமந்து கொண்டு போகக்கூடாது. இந்த ஆராதனை முடியும் போது இதே புலம்பலோடு போகக்கூடாது. இந்த ஆராதனை முடியும் போது இதே வருத்தத்தோடு போகக்கூடாது. என் வருத்தங்களை மாற்றி, ஹல்லேலூயா, என் துக்கங்களை மாற்றி, என் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுகிற உங்க பிரசன்னத்தில் என் பாரங்களை இறக்கி வைக்கிறப்பா, என் வேதனை இறக்கி வைக்கிறப்பா, என் துக்கங்களை இறக்கி வைக்கிறப்பா, என் சஞ்சலங்களை இறக்கி வைக்கிறப்பா, என் கண்ணீரை இறக்கி வைக்கிறப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்பொழுதே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்க ஜெபிக்கும் போதே விடுதலை இறங்கி வருகிறது. நீங்க ஜெபிக்கும் போதே சுகம் இறங்கி வருகிறது. நீங்க ஜெபிக்கும் போதே அற்புதங்கள் இறங்கி வருகிறது. பரலோக தகப்பனே, நீண்ட ஆண்டுகளாய் உம்முடைய பிள்ளைகள் பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு தகப்பனே ஆண்டவரே ஒரு பதிலுக்காய் காத்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவீர் அல்லவா? இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். நீண்ட ஆண்டுகளாய் குழந்தைகள் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உடைய வாழ்க்கையில கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவீராக. ஒரு அற்புதம் இன்னைக்கு நடப்பதாக. ஒரு விடுதலை இன்னைக்கு சம்பவிப்பதாக. ஹல்லேலூயா. சில மெடிக்கல் ரிப்போர்ட் மாறட்டும். கர்ப்பப்பை கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே கரைவதாக. கர்ப்பப்பை கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. பிள்ளை பெறாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள், மனிதனுடைய வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்படுவதாக. விடுதலை சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீண்ட ஆண்டுகளா ஒரு அற்புதத்துக்காக நம்முடைய பிள்ளைகளை காத்திருப்பாங்கன்னா, நீண்ட ஆண்டுகளா விடுதலைக்காக நம்முடைய பிள்ளைகள் காத்திருப்பார்களே ஆனால், நீண்ட ஆண்டுகளாய் சுகத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் காத்திருப்பார்களே ஆனால், இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. நன்மை, கிருபை, ஜீவன், சுகபலன் இறங்கட்டும் ஆண்டவரே. இனி நம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு இருப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. இனி வேதனையோடு இருப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே புலம்பலோடு இருப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்காதீங்கப்பா. இனி நிந்தனையோடு வாழ்வதற்கு கர்த்தர் அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. போதும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தனைகள் முடிவுக்கு வருவதாக. அவமானங்கள் முடிவுக்கு வருவதாக. வேதனைகள் முடிவுக்கு வருவதாக. மனிதர்களுடைய பழி சொற்கள் முடிவுக்கு வருவதாக. ஒரு அற்புதம் இப்பொழுது நடப்பதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே விடுதலை சம்பவிப்பதாக. விடுதலை உண்டாவதாக. சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாவதாக. நீண்ட ஆண்டுகால எல்லா வியாதிகள் மாறட்டும். நீண்ட ஆண்டுகால பலவீனங்கள் மாறட்டும். நீண்ட ஆண்டுகால சுகவீனங்கள் மாறட்டும். நீண்ட ஆண்டுகால கட்டுகள் முறிக்கப்படட்டும். இப்பொழுது தெய்வீக வல்லமை இறங்கி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி. சுகப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி. விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு கொடுத்து கொண்டிருக்கிற விடுதலைக்காக நன்றி. அவங்க எங்க இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. எங்க இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது தெய்வீக விடுதலை இறங்கி சென்று பிள்ளைகளை தொடுவதாக, விடுவிப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, இனி துக்கமுகமாய் இல்லாதபடிக்கு சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு தங்கள் வாழ்நாளை கழிக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக. துக்கம் சந்தோஷமாய் மாறின கிருபைக்காக நன்றி. புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறின கிருபைக்காக நன்றி. நீண்ட ஆண்டு கால ஜெபங்களுக்கு பதில் வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.